கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை நம்பி இருக்கின்றோம். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுவது என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டாகும் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த நன்மையானாலும் அல்லது நாம் சந்திக்கின்ற எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு காலம் இது நீடித்திருக்கும் அல்லது எவ்வளவு காலம் நான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ற கேள்விகளை நமக்கு உண்டாக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லித் தருகிறது, நிச்சயமாக முடிவு உண்டாகும் என்று. அப்படியானால் நாம் நம்முடைய காத்திருப்பிற்கு ஒரு முடிவு உண்டாகும், நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகும், நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆகவேதான் கடவுள் சொல்லித் தருகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி செபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய தங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் கொடுக்கிறதான ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகவே தான் கடவுள் சொல்லுகிறார், கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாதபடிக்கு நான் வீணாக விருதாவாக கடவுளை நம்பி இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி காத்திருந்து ஏமாந்து போய்விட்டேன் என்ற நிலை உங்களுக்கு உண்டாகும்படி ஒரு நாளும் கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் இப்படி வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது? நம்முடைய நம்பிக்கை எதின் அடிப்படையில் வீண் போகாது என்றால், சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். 9ஆம் அதிகாரம் 12 ஆண்டவர் இப்படி குறிப்பிடுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கடவுள் சொல்லித் தருவதற்கு காரணம் என்ன? தம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருகிற கடவுள். ஆண்டவர் இருமடங்காக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறதான விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்கிறதான உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் இந்த விதத்தில் தான் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய கண்களுக்கு நேராக தெரிகின்ற பாதையோ அல்லது உங்களுடைய சிந்தையில் உதிக்கின்ற வழியோ உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய தேவைக்கும் அதுதான் தீர்வாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் காரியங்களை வாய்க்க பண்ணுகின்ற கடவுளாக இருக்கின்றார். கடவுள்தான் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, உந்த நம்பிக்கை வீண் போகாது. எப்படி அதற்கான
சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது? அதே கடவுள் சொல்லித் தருகின்றார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். இரட்டிப்பான நன்மையை, அதை தான் இன்னுமாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் நினைப்பதை விட, நாம் வேண்டிக் கொள்வதை விட இன்னும் மகிமையாய் கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்மை சுகமாக்குவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நாம் எதிர்பார்க்கிறதான மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருகின்ற கடவுள். ஆகவே தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். கடவுள் மாபெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, நிச்சயம் முடிவு வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கடவுள் கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் ஏற்ற நேரத்தில் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென்.